அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். லிங்க உருவில் இருக்கும் விநாயகர் கோயில். பாலபிஷேகம் செய்யும் போது விநாயகர் முகமும், அலங்காரத்தில் லிங்கமாகவும் தெரியும். ஒரு அற்புத தலத்தின் அரிய பல தகவல்களை சுவாரஸ்யமான கதைகளோடு தருகிறது இந்த நிகழ்ச்சி. அருள்மிகு நெற்குத்தி விநாயகர் கோயில், தீவனூர், திண்டிவனம். திண்டிவனத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் தீவனூர் எனும் ஊரில் இருக்கிறது ஒரு அற்புத விநாயகர் திருக்கோயில். இங்கிருக்கும் விநாயகருக்கு பொய்யாமொழி விநாயகர் என்று இன்னொரு பெயரும் உண்டு. பிறருடைய பொருளை திருடியவர்களையோ ஏமாற்றுபவர்களையோ இங்கு அழைத்து வந்து உண்மையை கூறி சத்தியம் செய்ய சொல்லும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. அப்படி சத்தியம் செய்பவர் உண்மைக்கு புறம்பாக சத்தியம் செய்தால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த பகுதி மக்களுக்கு உள்ளது. அது மட்டுமின்றி திருமண வரம் கேட்பவர்களுக்கு விழுதில்லா ஆலமரத்தில் செய்யும் பரிகாரம், குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு அதே ஆலமரத்தில் செய்யும் மற்றொரு பரிகாரமும் மிகவும் விசேஷமானது. அந்த திருத்தலத்தின் பெயர் அருள்மிகு நெற்குத்தி விநாயகர் கோயில். திண்டிவனத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சி செல்லும் சாலையில் இருக்கும் தீவனூர். அங்கிருக்கும் திருத்தலத்தின் பல்வேறு சிறப்பம்சங்களை தொடர்ந்து பார்ப்போம். கணநாதனே, கஜமுகத்தோனே, பூஜ பலத்தோனே, நெஞ்சில் உன்னை நினைத்தோமே. உன்னை நினைத்தாலே நீங்கும் தடைகளே, எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. நகர நெரிசல்களில் இருந்து முற்றிலும் விலகி அமைதியாய் அமர்ந்திருக்கிறது தீவனூர் கிராமம். பசுமை சூழ்ந்த கிராமத்தில் ஒரு அழகான குளத்தின் கரையில் அற்புதமாய் காட்சி தருகிறது நெற்குத்தி விநாயகர் திருக்கோயில். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். கஜமுகனே கணபதியே சரணம் சரணம் சரணம். அரையடி உயரத்தில் சுயம்புவாக தோன்றிய இந்த லிங்க வடிவிலான நெற்குத்தி விநாயகர் இப்போது 2.5 அடி உயரத்திற்கு வளர்ந்துள்ளதாக கூறுகிறார்கள். பொதுவாக விநாயகர் பிருத்வி, அதாவது மண் தத்துவத்தை குறிப்பிடுவர். அதனால்தான் பூமியில் வலை தோண்டி வாழும் மூஷிகத்தை வாகனமாகவும் இந்த பூமியின் வளத்தை காக்கும் யானை முகத்தையும் கொண்டு இந்த மண்ணின் மக்களை காத்து வருகிறார். அந்த வகையில் கோயிலின் வாசலுக்கு எதிரே கோயிலை பார்த்தபடி கணபதியின் வாகனமான மூஷிகத்தின் ஒரு உருவச்சிலை இருக்கிறது. அதனை தாண்டி அழகாக அமைந்துள்ளது பெரிய மதில் சுவர்கள். கோயிலின் வாசலுக்கு மேலே பஞ்சமுக விநாயகர் வீற்றிருக்கிறார். மதில் சுவர்களை தாண்டி கோயிலுக்குள் நுழைந்ததும் கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. இங்கு விநாயகர் சிவரூபமாக காட்சியளிப்பதால் கொடிமரத்தின் கீழே கஜேந்திரனும் நந்தியும் மூஷிக வாகனமும் காட்சி தருகின்றன. அவர்களுக்கு நேரெதிரே நெற்குத்தி விநாயகர் லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார். இந்த நெற்குத்தி விநாயகர் இங்கு எழுந்தருளியதற்கு பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கிராமத்து கதை ஒன்று உண்டு. அது என்ன கதை, எப்படி இவர் இங்கு அமர்ந்தார் என்பதை பார்ப்போம். பல 100 வருடங்களுக்கு முன்பு இப்பகுதி ஆடு மாடுகள் மேய்க்கப்படும் மேய்ச்சல் நிலமாக இருந்தது. இங்கு ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவர்கள் பக்கத்தில் உள்ள நெல் வயல்களில் நெற்கதிர்களை திருடி அதனை அரிசியாக்கி விளையாட்டாக சமைத்து விளையாடினார்களாம். ஒரு நாள் அந்த நெற்கதிர்களை குத்துவதற்கு தகுந்த கற்களை தேடி அலைந்த போதுதான் குழவிக்கல் போன்ற 5.5 அங்குல நீளத்திற்கு கல் ஒன்றை கண்டெடுத்து அதை எடுத்து போய் நெற்கதிர்கள் மீது வைத்துவிட்டு வேறொரு சிறிய கல்லை தேடி போயினர்.
திரும்பி வந்து பார்க்கும்போது அரிசி, தவிடு, உமி ஆகியன தனித்தனியாக பிரிந்து கிடந்ததாம். சிறுவர்களுக்கோ பெரும் அதிசயம். தானாகவே நெல்லை அரிசியாக்கிய அந்த கல்லை ஓரிடத்தில் ரகசியமாக கட்டி மறைத்து வைத்தனர். இரவு உறங்கி மறுநாள் காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது கல்லை காணவில்லை. அதே நேரம் அருகில் இருந்த ஒரு குளத்தில் குமிழிகள் வெளிப்பட்டனவாம். உடனே சிறுவர்கள் நீருக்குள் மூழ்கி பார்க்க அவர்கள் கட்டி மறைத்து வைத்த கல் தண்ணீரின் ஆழத்தில் கிடந்தது. அதிலிருந்துதான் குமிழிகள் புறப்பட்டு வருகின்றன என்பதை அறிந்து கொண்டனர். கல்லை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து மீண்டும் நெற்கதிர்கள் மீது வைத்துவிட்டு செல்ல மீண்டும் நெற்கதிர்கள் அரிசி, உமி என தனித்தனியாக பிரிந்தன. சிறுவர்களுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் எழுந்தது. இப்போது அவர்களுக்கு நெற்கதிர்களை அரிசியாக்குவது எளிதாக இருந்ததால் பக்கத்து வயல்களில் இப்போது அதிகமான நெற்கதிர்கள் காணாமல் போக தொடங்கின. வயலுக்கு சொந்தக்காரர்கள் கவனிக்க தொடங்கினர். நிலத்துக்கு சொந்தக்காரர் ஏகாம்பரம் நெல் அடிக்கடி திருடு போவதைக் கண்டு சந்தேகம் கொண்டு அச்சிறுவர்களை பிடித்து விசாரித்தார். அப்போது அச்சிறுவர்கள் பயத்தில் அனைத்தையும் அவரிடம் கூறினர். இதை கேட்ட ஏகாம்பரம் ஆர்வத்தோடு அந்த கல்லை வாங்கி தன் வீட்டின் பரண் மீது வைத்து விட்டார். அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய விநாயகர், நான் வெறும் கல் என்று நினையாதே, நானே ஓங்கார வடிவாகிய கணபதி, என்னை நீ ருத்ராட்சதாரியாய் வழிபட்டு வர உன் வழித்தோன்றல்களுக்கு துணை நின்று அருள் பாலிப்பேன் என கூறி மறைந்தார். அடிப்படையில் வைணவரான ஏகாம்பரம் அனைவருக்கும் பொதுவான தெய்வமான விநாயகரின் மீது நம்பிக்கை வைத்து அந்த கல்லை ஒரு குடிசையில் வைத்து வழிபட தொடங்கினார். பின்பு அதுவே ஆலயமாகி அனைவரும் வந்து வழிபடும் இடமானது. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த கதை மூலம் விவசாயம் செழிக்கவும் தானிய வியாபாரம் மற்றும் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் இந்த நெற்குத்தி விநாயகரை வணங்கி வந்தால் வியாபாரம் செழிக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோவில் சுவரெங்கும் விதவிதமான விநாயகர்களை காணலாம். கோயிலின் ஓரிடத்தில் ஒரு கல்லில் செதுக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு நாகத்தின் திருவுருவச் சிலை உள்ளது. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து விளக்கேற்றி வழிபடுகின்றனர். இந்த விநாயகருக்கு பொய்யாமொழி விநாயகர் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இவருக்கு எப்படி இந்த பெயர் வந்தது? இவரிடம் பொய் கூறினால் என்ன நடக்கும் என்பதற்கு மற்றொரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. அது என்ன என்று இப்போது பார்ப்போம். நூற்றுக்கணக்கான மூட்டைகளில் மிளகுகளை ஏற்றிக்கொண்டு ஒரு நாள் மிளகு வணிகர் ஒருவர் அந்த ஆலயம் வழியே சென்றாராம். அப்போது விநாயகர் கோயில் பூசாரி நிவேதன பொங்கலுக்கு மிளகு இல்லாமல் இருக்க மிளகு வணிகரிடம் சிறிது மிளகு தாருங்கள் என்று கேட்டாராம். இலவசமாக மிளகை தர மனமில்லாத அந்த வணிகரோ இது மிளகல்ல, உளுந்து என பொய் கூறி அருகே உள்ள உளுந்தூர்பேட்டை கிராம சந்தைக்கு போய் சேர்ந்தார். அங்கு சென்று மூட்டைகளை அவிழ்த்த போது மிளகு உளுந்தாய் மாறியிருப்பதைக் கண்டு அதிர்ந்தார். விநாயகர் ஆலயத்தில் வைத்து பொய் சொன்னதால் தான் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று உணர்ந்து மனம் வருந்தி நெற்குத்தி விநாயகர் ஆலயத்திற்கு வந்து மண்டியிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டார். பின்பு மனம் சமாதானம் அடைந்து சந்தைக்கு சென்று பார்க்க உளுந்து மீண்டும் மிளகாக மாறியிருந்தது. தான் பொய்யுரைத்ததனாலேயே இறைவன் திருவிளையாடல் புரிந்தார் என்பதை அறிந்து இங்கிருக்கும் நெற்குத்தி விநாயகருக்கு பொய்யாமொழி விநாயகர் என பெயரிட்டு அதுவரை குடிசையில் இருந்த விநாயகருக்கு ஓர் ஆலயத்தை எழுப்பினார். அது முதல் பொய்யாமொழி விநாயகர் என்ற திருநாமமே நிலைத்து விட்டது. இந்த நிகழ்விற்கு பின்னர் பிறருடைய பொருளை திருடியவர்களையோ ஏமாற்றுபவர்களையோ இங்கு அழைத்து வந்து உண்மையை கூறி சத்தியம் செய்ய சொல்லும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. அப்படி சத்தியம் செய்பவர் உண்மைக்கு புறம்பாக சத்தியம் செய்தால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. கணபதியே குணநிதியே வருவாய் அருள்வாய் அருள்நிதியே தனி உருவே உயர் குணமே தருவாய் வாழ்வில் தெளிவே.
இந்த ஆலயத்தில் 3 விழுதில்லா ஆலமரங்கள் உள்ளன. இவை மும்மூர்த்திகளாக பக்தர்களால் கருதப்படுகிறது. திருமண தடை உள்ள இளைஞர்கள் 3 விழுதில்லா ஆலமரங்களையும் இணைத்து 3 சுற்று நூலினால் சுற்றி கட்டினால் விரைவில் திருமண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். குழந்தை வரம் கேட்பவர்கள் இந்த 3 விழுதில்லா ஆலமரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கின்றனர். மேலும் கட்டி முடிக்க இயலாத கட்டிட பணிகள் நிறைவடையவும் நிலத்தகராறு ஆகியன நீங்கவும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். சொந்த வீடு வேண்டுபவர்களும் செல்வம் மற்றும் கல்வியில் மேன்மை வேண்டுபவர்களும் இங்கு வந்து விளக்கேற்றி வேண்டிக் கொள்ள அனைத்தும் விரைவில் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே கல்லால் ஆனவை. நம் மனதில் வேண்டுதல் ஒன்றை நினைத்துக் கொண்டு நவகிரகங்களில் ஏதேனும் ஒன்றன் மீது 2 கைகளின் ஆள்காட்டி விரலை தனித்தனியே வைத்து வேண்டிக் கொள்ள அவை நிறைவேறும் என்கின்றனர் பக்தர்கள். பாலபிஷேகத்தின் போது விநாயகரின் திருவுருவத்தையும் அலங்காரத்தில் சிவரூபத்தையும் கண்டு அருள் பெறலாம். அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தலாம். அவள் பொறிக்கு ஆசைப்பட்டு விளையாடும் பாலகனே, ஒரு பிடி மஞ்சளில் எளிமையாய் வருபவனே. அவள் பொறிக்கு ஆசைப்பட்டு விளையாடும் பாலகனே, உருவத்தில் சிறு பிள்ளை போல் இருந்தாலும், உருவத்தில் சிறு பிள்ளை போல் இருந்தாலும் எடுத்த செயல் யாவிலும் வெற்றியை தருபவனே. எடுத்த செயல் யாவிலும் வெற்றியை தருபவர். காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 7 மணி வரையும் நெற்குத்தி விநாயகர் என்று தோன்றிய இந்த பொய்யாமொழி பிள்ளையாரை தரிசித்து பயன்பெறலாம். கணநாதனே கஜமுகத்தோனே பூஜ பலத்தோனே, நெஞ்சில் உன்னை நினைத்தோமே. உன்னை நினைத்தாலே நீங்கும் தடைகளே, எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. நேயர்களே, மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள். அருள்மிகு நெற்குத்தி விநாயகர் கோயில், தீவனூர், திண்டிவனம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.